Good morning, friends. This is Pyramid IAS Academy காரைக்குடி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நீங்கள் டிஎன்பிசிக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, அதாவது இப்போ தான் டிஎன்பிசியில் டிகிரி முடிச்சுட்டு இல்லை ஒரு 10th முடிச்சிட்டோ டிப்ளமோ முடிச்சிட்டோ இல்லை ஐடிஐ முடிச்சிட்டோ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி அப்ளை பண்ணுறது, டிஎன்பிசியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, அது போக அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது அதை மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு சிவில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதில் 2 மெயின் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே போல் கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏஇ எக்ஸாம் சொல்லுவாங்க, இந்த சைடு ஜேடிஓ, ஓவர்சீர் சர்வேயர், டிமேன் அண்டு ரோடு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறைன்னு சொல்லிட்டு நிறையா டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அதாவது டெக்னிக்கல் சைடில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு டிஎன்பிசி வெப்சைட் போங்க. ஓகேங்களா? டிஎன்பிசியில் ஜஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஎன்பிசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா யூ காட் டிஎன்பிசி வெப்சைட். இதில் நீங்கள் இப்போ இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் தமிழில் மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். இந்த வெப்சைட்டை இங்கே மேலே இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் மாறிக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் இங்கிலீஷ்லனா உங்களுக்கு இந்த மேலே ஹோமு, அபவுட் அஸ், ரெக்யூர்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் கார்னர், கவர்மெண்ட் யூசர்ஸ், ஆர்டிஐ சொல்லி நிறையா இது இருக்குது. இதில் நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டை பற்றியே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வேணால் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். தமிழில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், டேப் இருக்கும். அந்த டேப்பில் இணையவழி சேவைகள். ஓகேங்களா? இணையவழி சேவைகளில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன்: இணையவழி விண்ணப்பம், தேர்வுக்கூட அனுமதி குறிப்பாணை, நிரந்தர பதிவு முறை. அதில் நிரந்தர பதிவு முறை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ காட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீஸில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த இது இருக்குல்ல, அதாவது இந்த எக்ஸ்டர்னல் வெப்சைட்டு கொண்டு போகும். இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும். இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஓகே இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணும்போது இங்கேயும் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் மாற்றிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் மாற்றும் போது யூ காட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் இது சரியா? ஸோ இப்போ இதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு டேஷ்போர்டுன்னு இருக்குது. சரியா தான். நிரந்தர பதிவு விவரங்கள் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். புதிய பதிவு செய்ய விளைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நியூ யூசர் ஆர் ரிஜிஸ்டர் யூசர், இதில் நீங்கள் போகிறது இது ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கானது. இப்போ நியூ யூசர் இதில் தான் போகணும். ஓகேங்களா? ஸோ இதில் நியூ யூசர் போய்க்கோங்க. நியூ யூசர் போனோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ண சொல்லணும். இந்த லாகின் ஐடின்னு சொல்கிறது நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று சப்போஸ் நியூ டு ஓடிஆர்னு கொடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று உங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சிம்பிள் உங்களுக்கு எது லாகின் ஐடி வைக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது நியூ டு ஓடிஆர்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கான்னு பார்க்கணும். அது ஆல்ரெடி இல்லை, அதனால் அடுத்த இதுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அது கண்டிப்பாக ஒரு லோயர் கேஸு, ஒரு அப்பர் கேஸு, ஒரு டிஜிட் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்க உங்களுக்கு இதெல்லாம் இப்போ நான் ஒன்று கொடுத்துருக்கேன், நியூ டு ஓடிஆர் @23ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நியூ டு ஓடிஆர் @23. ஓகேவா? பாஸ்வேர்டு இஸ் நாட் மேட்ச்னு கரெக்டாக கொடுங்க. நியூ டு ஓடிஆர் @23. ஸோ இதில் நியூ 2 தப்பாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நியூ 2
நியூ டு OTR 23 கொடுத்துட்டிங்கன்னா இங்கே தான் பார்க்கும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கணும். நியூ டு OTR. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து இமெயில் ஐடி உங்கள் இமெயில் ஐடினாலும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நான் ரேண்டமாக தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் மெயில் ஐடி இங்கே கொடுக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்கள் நேமு சப்போஸ் உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் ஏதோ கொடுக்குறீங்க இனிஷியல் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பரில் இது மொபைல் நம்பர் மட்டும் ஓடிபி வரும். நீங்கள் ஓடிபி வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் நான் என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். என் ஃபோன் நம்பரில் உள்ள வெரிஃபை ஓடிபி இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணணும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணி கொடுத்துக்கோங்க. சக்ஸஸ் ஆயிரும். இந்த டிக் சிம்பிள் வந்தால் தான் உங்கள் ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து உங்கள் அப்பா பேர் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. அவரோட இனிஷியலு. அடுத்து உங்கள் மதர் நேம் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. எனி ஒன் 2 கேரக்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக நீங்கள் உங்கள் 10th சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1/1/2020 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அது கேட்கும் கன்ஃபார்மாக கேட்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க, அதுபோல் உங்கள் அப்பா எந்த டிஸ்ட்ரிக்கு, அது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நான் இங்கே அரியலூர் கொடுக்குறேன். நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே உங்களோட நீங்கள் எந்த ஜென்ரு மேலா ஃபீமேலான்னு கேட்கும். அது கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த ரிலீஜன் நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். எதனாலும் கொடுத்துக்கோங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தான் மோஸ்ட்லி இருப்பீங்க. அதனால் அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கம்யூனல் ரிசர்வேஷன் சூஸ் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்டு இஃப் ரிசர்வேஷன் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கம்யூனல் ரிசர்வேஷன் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிசியாக இருந்தீங்கன்னா, எம்பிசியாக இருந்தீங்கன்னா, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா, இல்லை எஸ்சி எஸ்டி எஸ்சிஏன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் நீங்கள் எந்த கேட்டகரி கொடுத்தீங்கன்னா அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிலேருந்தே அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதர்ஸ் கொடுத்தா நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிடலாம். அப்படி இல்லை கம்யூனல் கேட்டகரி ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஓகே. அதில் உங்களுக்கு நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களே அது எந்த இடத்துல வாங்கியிருக்கீங்க. தமிழ்நாடுக்குள்ளே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்துலாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆந்திராவிலேருந்து பூர்வீகம் ஆந்திராவாக இருக்கும். இப்போ ஆனால் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் கேரளாவில் வாங்கியிருப்பாங்க, இல்லை ஆந்திராவில் வாங்கியிருப்பாங்க, தமிழ்நாட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அதர் தென் தமிழ்நாடு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ வித்தின் தமிழ்நாடு போனீங்கன்னா உங்களுக்கு இத்தனை காலம் காமிக்கும். இதில் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எப்போயுமே கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சப்கேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? சப்கேஸ்ட் நேம் ஆஃப் தி சப்கேஸ்ட் என்ன செலக்ட் பண்ணணும். அடுத்து தாலுக்கு என்ன அதையும் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? கம்யூனல் கேட்டகரி ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா சப்கேஸ்ட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிசியாக இருந்தால் பிசி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் சப்கேஸ்ட் நேம் என்ன, இதில் நிறையா நேம் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை யூ கேன் சூஸ். ஓகே. எது வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எதை வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில், அதாவது எது வேணுமோ இல்லை, நீங்கள் எந்த உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை சூஸ் பண்ணி கரெக்டாக நேமு எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு. ஓகேவா? டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த சர்டிஃபிகேட் வாங்கினீங்க. ஓகேவா? அடுத்து எந்த தாலுக்கில் வாங்கினீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இப்போது விருதுநகர் இருக்குன்னா விருதுநகரில் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது. ஸோ அத்தனை தாலுக்கா இருக்குது. அதில் எதில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதில் அடுத்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் பாருங்கள் யார் சைன் போட்டிருக்காங்க. இஷ்யூயிங் அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. இஷ்யூயிங் அத்தாரிட்டி யாருன்னு அதில் இந்த நேம் மட்டும்தான் இருக்கும். இந்த நேமில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். தாசில்தார்னா தாசில்தார்.
ஹெட் குவார்ட்டர்ஸ் டெப்யூட்டி தாசில்தார், ஸ்பெஷல் டெப்யூட்டி அடிஷ்னல் ஜோனல் டெப்யூட்டி நிறையா இருக்கும். நிறையா இருக்கும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ன உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை பாருங்கள். அடுத்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் மேலே டாப்பில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதையும் நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? அதையும் கொடுத்துட்டு எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இப்போல்லாம் எல்லாமே சர்டிஃபிகேட் தான் வருது, எந்த டேட்டில் நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? இப்போ 2000 பிறந்தீங்கன்னா 2011 வாங்கியிருக்காங்க, எந்த டேட்டு மே 1னா அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து மாறவே மாறாது. நீங்கள் ஒன் டைமில் என்ன பண்ணுறீங்களோ அதான் கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் இன்பில்டாக வந்துடும். நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன், அதாவது டிஎன்பிசியில் ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இந்த டேட்டாலாம் இன்பில்டாக வந்துடும். அதனால் இப்போ கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்து ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி 69% பாப்புலேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி 99% பாப்புலேஷன் வந்து கண்டிப்பாக ரிசர்வேஷன் கேட்டகரியை யூஸ் பண்ணுவீங்க. அதனால் இதை கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? ஸோ இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் யார்கிட்டயா கேட்டுட்டு ஃபில் பண்ணுங்கள். இதில் ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கோங்க, இல்லை சாஃப்ட் காப்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? நீங்களாம் தெரியாமல் எதுவும் கொடுக்கக்கூடாது. இஷ்யூயிங் அத்தாரிட்டி கரெக்டாக கொடுக்கணும், எந்த டேட்டு கரெக்டாக கொடுக்கணும், சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இதில் அடுத்த ஸ்டெப்பில் என்ன கேட்குதுன்னா எஸ்எஸ்எல்சி, அதாவது நீங்கள் 10th மார்க்கு 10th சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கோங்க. 10th உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகே? 10th, ஏன்னா 10th தான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் எல்லாமே. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க. எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க, சப்போஸ் மே மாதம் பாஸ் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி எல்லோரும். ஓகேவா? மே 2014 டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். ஓகேவா? என்ன இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ, ஆல்ரெடி என்ன கொடுத்தோம், ஜனவரி கொடுத்தோம், அப்படி தானே, அதை கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் போர்டு இதில் நிறையா இருக்கும். இல்லை மோஸ்ட்லி நம்ம ஸ்டேட் போர்டெலாம் படிச்சிருப்போம். இல்லை சிபிஎஸ்சியில் படிச்சிங்கன்னா சிபிஎஸ்சி படிச்சுக்கோங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் இதில் படிச்சிங்கன்னா அதை ஆங்கிலோ இந்தியனில் இது நீங்கள் மோஸ்ட்லி இந்த 2 ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி இருப்பீங்க. ஸோ ஸ்டேட் போர்டு படிச்சுக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேட் நம்பரும் இது டாப்பில் இருக்கும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் நம்பர். ஓகே? ஸோ இதுக்குன்னு தனியாக வேணால் ஒரு வீடியோ வந்து போடலாம். சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாம் எதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் ஒரு 5 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? 5 இல்லைனா 6 டிஜிட்டில் இருக்கும், அந்த நம்பரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த மீடியமில் படிச்சிங்க, தமிழ் மீடியம் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதில் மோஸ்ட்லி நம்ம தமிழ் படிச்சிருப்போம், இல்லை இங்கிலீஷ் படிச்சிருப்போம். தமிழ் படிக்கலாம் விட்டுருங்க, இல்லை அதர் படிச்சிங்க, சில சான்ஸ்கிரிட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னா அதர்ஸில் போய் கொடுங்க. ஓகே? அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து கொடுக்கணும். ஓகே? ஸோ தமிழ். அடுத்து அட்ரஸ் கரெக்டாக கொடுக்கணும். அட்ரஸுமே வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, இது ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, இது வந்து பெர்மனண்ட் அட்ரஸ். ஓகேவா? ஸோ ஏதோ ஒன்று கொடுங்க. ஓகேவா? உங்கள் ஊர், உங்கள் பேர் எதனாலும் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோர் நம்பர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அடுத்து உங்கள் டேரெக்டாக ஏதாவது கிராமம்னா கிராமம் போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து எந்த சிட்டி, சப்போஸ் உங்கள் ஊர் எந்த ஊர். ஓகேவா? அடுத்து உங்கள் ஸ்டேட்டு, அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை சேமஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஃபில் ஆயிரும். அடுத்து ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஓகேவா? இது ரெண்டுமே முக்கியம். இது ரெண்டையுமே நீங்கள் மாற்றி, அதாவது கம்யூனிட்டி டீட்டெயிலும் எஸ்எஸ்எல்சி டீட்டெயிலும் ஓடிஆரை பொறுத்தளவுக்கு முக்கியம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லுவது நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்களா, ஹால் டிக்கெட் அதில் இருக்கும், இல்லை உங்கள் சர்டிஃபிகேட்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இயர் ஆஃப் பாசிங், அந்த உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் இருக்கும், அந்த டேட்டை தான் போடணும். மே மாதம் 2014 சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களே அந்த டேட்டாக இருக்கும். அடுத்து உங்கள் சர்டிஃபிகேட்லேயே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து எந்த ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதே போல் சர்டிஃபிகேட் நம்பரு மேலே டாப் கார்னரில் இருக்கும். ஓகேங்களா? டாப்பில் மேலே ரைட்டில் கார்னரில் இருக்கும். ஓகேவா? அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுவுமே உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், உங்களுக்கே தெரியும் தமிழா இங்கிலீஷானு. ஓகேவா? சரியா? ஸோ அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அது அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். ஓகே? ஃபோட்டோ அண்டு சைனை வந்து அப்லோட் பண்ணணும்.
ஸோ இதில் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து நீங்கள் 50 கேபிக்குள்ளே இருக்கக்கூடாது. ஓகேவா? மெயினாக 50 கேபிக்குள்ளே இருக்கக்கூடாது. சாரி 50 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது. சைன் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 இதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் எதுவும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ மற்றபடி எதுவும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ சைன் வந்து அப்ளை பண்ணணும். சைன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து சைன் வந்து ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கும். சைன் வந்து 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைலு ரெடியாக வச்சுக்கோங்க எப்போயுமே ஃபோட்டோலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஃபோட்டோவை. ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனால் இங்கே வந்துடும். ஓகேவா? ஃபோட்டோ ஆல்ரெடி அப்லோட் ஆகிடுச்சு. இது மட்டும் அப்லோட் பண்ணணும். சைன் அப்லோட் ஆயிரும். ஓகேவா? சைனில் அப்லோட் பண்ண பிறகு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ இதான் வந்து உங்கள் யூசர் நேம், இதான் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி, உங்கள் பேர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு இந்த ஃபோட்டோவில் ஐ அக்செப்ட் அபோவ் தி டிக்ளரேஷன் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் தப்பாக கொடுக்கல. ஓகேங்களா? நீங்கள் தான் கொடுத்தீங்க எல்லாமே சொல்லுவோம். இதெல்லாம் நல்லா வாட்ச் பார்த்துக்கோங்க. வாட்ச் பார்த்துட்டு உங்கள் டேட்டாலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுக்கு பேமெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதை திரும்பி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்கள் டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இதில் 150 ரூபா நீங்கள் கட்டணும். இதில் உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே இருக்கும். அஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் பேமெண்ட் கேட்வேல நீங்கள் என்ன ஆன்லைனில் யூபிஐயில் கூட பண்ணலாம். கிரெடிட் கார்டு இதெல்லாம் இருக்குது. டெபிட் கார்டு, நெஃப்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் 150 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து என்ன கிடச்சிரும், அந்த ஓடிஆர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும். ஓகே, இதான் ப்ராசஸ். சரியா? ஸோ ப்ராசஸ் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்கள் லாகின், அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆன்லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது கிரியேட் ஆகிரும். அந்த லாகின் ஐடி வச்சு நீங்கள் போகணும். லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். ஒரு 3 வாட்டி வந்து நீங்கள் ஃப்ரீயாக அழிக்கலாம் ஒரு ஓடிஆரை வச்சு. ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு அடுத்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் 8 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மே 1 அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. ஜூன் 8 கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இப்போது ஏஆர் 701 போஸ்ட்டில் 534 போஸ்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ.